தமிழக வரலாற்றின் இருண்ட காலம் என்று களப்பிரர் காலத்தை பொதுவாக சொல்வது வழக்கம். ஆனால் உண்மையிலேயே தமிழக வரலாற்றின் இருண்ட காலம் என்பது 1326ஆம் ஆண்டிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்த சுல்தான்களின் காலகட்டம் தான் என்று மிக தெளிவாக சொல்லலாம். வடக்கிலிருந்து படையெடுத்து வந்து இங்குள்ள அரசுகளை வீழ்த்தி ஒரு பெரும் கொடுங்கோல் ஆட்சியை தந்தவர்கள் இந்த சுல்தான்கள். கேள்வி வரையில்லாமல் மக்களை படுகொலை செய்தவர்கள். அவர்களுடைய ஆட்சியில் நடந்த சீரழிவுகளை பற்றி பல்வேறு கல்வெட்டு ஆதாரங்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் அந்த சுல்தானுடைய உறவினரான இபின் பதூதாவே அந்த ஆட்சியில் நடந்த சீரழிவுகளை பற்றி தன்னுடைய குறிப்புகளிலே பதிவு செய்தார். ஒரு காலகட்டத்தில் மதுரையிலே பிளேக் நோய் பரவி மக்கள் கொத்து கொத்தாக மறைந்ததற்கான காரணம் இந்த சுல்தான்களின் ஆட்சி என்று அவர் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி மிக மோசமான நிலையில் இருந்த தமிழகத்தை மீட்பதற்காக விஜயநகர பேரரசிலிருந்து அதனுடைய இளவரசரான குமார கம்பண்ணன் படையெடுத்து வந்து தமிழகத்தை மீட்டு மீண்டும் நகர் நிலைக்கு கொண்டு வந்தார். இந்த படையெடுப்பினுடைய விவரங்களை கம்பண்ணரின் மனைவியான கங்காதேவி மதுரா விஜயம் என்ற தன்னுடைய சமஸ்கிருத காவியத்திலே பதிவு செய்திருக்கிறார். அதனுடைய மொழிபெயர்ப்பை இந்த நூல் உங்களுக்கு தருகிறது. வெறும் மொழிபெயர்ப்பாக மட்டுமல்லாமல் அதனுடைய வரலாற்று பின்னணி, சுல்தான்களுடைய ஆட்சி எப்படி இருந்தது, அந்த படையெடுப்பு எங்கெல்லாம் நடந்தது, எப்படி அவர் வீழ்த்தி மீண்டும் தமிழகத்தை உன்னத நிலைக்கு கொண்டு சென்றார் என்ற தகவல்களை எல்லாம் இந்த புத்தகம் உங்களுக்கு அளிக்கிறது. பாடப்புத்தகங்களில் நாம் படிக்காத இந்த வரலாற்றை மிக தெளிவாக பதிவு செய்யும் இந்த புத்தகத்தை வழக்கம் போல வாங்கி ஆதரிப்பீர்கள்